வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பாக ஆராய்வதற்கு ஜனாதிபதியினால் ஆணைக்குழு நியமனம். சரத் பொன்சேகாவுடன் கூட்டிணைந்து ஐக்கிய தேசிய கட்சி மாற்றுக்குழு ஒன்றை தேர்தலில் களமிறக்கினால் அடுத்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக அசோக் அபிசிங்க கருத்து. நீரை பெற்றுத்தருமாறு கோரி தனமல்வில பகுதியில் ஆர்ப்பாட்டம். கழிவறை ஒன்றை சுத்தம் செய்யச் சென்ற ஹோட்டல் ஊழியர்கள் 2 பலி. புதிர்பொங்கல் விழா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இன்று நடைபெற்றது. புதிர்நெல்லை ஸ்ரீ மகாபோதிக்கு படைத்து பொங்கலிட்டு நாடு அரிசியில் தன்னிறைவு காண்பதற்கும் பொருளாதாரத்தில் சுபிட்சம் அடையவும் பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவது வழமையாகும். உரிய காலத்தில் மழை கிடைத்து சிறந்த விளைச்சல் கிடைக்க வேண்டும் எனவும் இதன்போது பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அரசு தலைவரின் பங்கேற்பில் இந்நிகழ்வு நடைபெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவென ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. புதிர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். ஆதிவாசி தலைவர் ஊருவருகே வன்னிலா அத்தாவினால் இதன்போது சில உற்பத்திகள் தேரர்களிடம் கையளிக்கப்பட்டன. யத்மலானை அத்திரிய பகுதியில் உணவகம் ஒன்றில் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் குழி ஒன்றை சுத்தப்படுத்த சென்ற 2 ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரையும் காப்பாற்ற முயற்சித்த மற்றொரு ஊழியர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஷவாயு கசிவு காரணமாக இந்த மரணம் சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படும் இந்த குழிக்குள் இறங்கி சுமார் 12 மணித்தியாலங்களின் பின்னர் கடும் முயற்சிக்கு மத்தியில் இவர்களின் சடலங்கள் வெளியில் எடுக்கப்பட்டன. சடலங்கள் வெளியில் எடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கல்கிசை பதல் நீதவான் மற்றும் களபோவிலை போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். கழிவுப் பொருட்கள் நிறைந்திருந்த குறித்த குழியை சுத்தப்படுத்த இந்த ஊழியர்கள் நேற்றிரவு 11:30 அளவில் குழிக்குள் இறங்கியுள்ளனர். சுமார் 8 அடி ஆழமான குறித்த குழிக்குள் இறங்குவதற்கு இவர்கள் சிறிய மார்க்கம் ஒன்றையே பயன்படுத்தியுள்ளனர். நீர் செல்லாது தடைப்பட்டிருந்தது. நான் கம்பி ஒன்றை பயன்படுத்தியும் அதனூடாக நீர் செல்லவில்லை. பின்னர் தாங்கள் இறங்குவதாக கூறினர். இறங்க வேண்டாம் என நான் கூறினேன். அவர்கள் முயற்சித்து இறங்கினர். அவர்களை என்னால் வழியில் எடுக்க முடியவில்லை. பின்னர் நான் வீதிக்கு இறங்கி அங்குள்ளவர்களை அழைத்தேன். அங்கிருந்த ஒருவர் நீங்களும் கயிற்றுடன் இறங்கி அவர்களை வழியில் எடுக்கலாம் என கூறினார். அவரும் மயக்கமடைந்தார். கயிற்றுடன் அவரை வழியில் எடுத்து வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றோம். அக்கரப்பத்தனை பெல்மோரல் வத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ராஜேந்திரன் யோககுமார் மற்றும் மடோல்சிம பகுதியைச் சேர்ந்த 33 வயதான பெருமாள் சுந்தரேஷன் ஆகியோரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இந்த உணவகத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னரே வந்துள்ளனர். அதிகாலை 3 மணி அளவில் வீட்டில் இருந்த போது தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. குழிக்குள் சென்ற போது உயிரிழந்து விட்டதாக கடையில் இருந்த ஒருவர் கூறினார். என்னை வருமாறு கூறினார். நேற்று நைட் நாங்கள் போன் பண்ணி பேசினாருங்க. பபாலாம் என்ன செய்யுதுன்னு பபாலாம் விளையாண்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போன் பண்றேன். நாங்கள் அப்புறம் போன் பண்ணலைங்க. ஒருத்தாங்க போன் பண்ணி சொன்னாருங்க இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளியவளை மத்திய 2ஆம் வட்டாரத்தில் உள்ள காணியை மாவட்டத்துடன் தொடர்பில்லாத வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குறித்த பகுதிகளில் உள்ள காடுகளை அழிப்பதற்கு பெக்கோ இயந்திரங்களை கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். 1972ஆம் ஆண்டு முதல் இந்த பகுதியில் வசித்து வந்த மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருந்தனர். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இங்குள்ள பற்றைக்காடுகளை வெட்டி தாம் மேல்குடியேறியுள்ள நிலையில் குறித்த பகுதி வனவள திணைக்களத்திற்குரிய காணி என தெரிவித்து அங்கிருந்து வெளியேறுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் முள்ளியவளை மத்தி 2ஆம் வட்டாரம் பகுதியில் உள்ள காட்டை துப்புரவு செய்வதற்காக அந்த பகுதிக்கு பெக்கோ இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்ட போது அதற்கு மக்கள்
மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பகுதியில் நிரந்தரமாக வாழ்ந்த மக்களுக்குரிய நிலத்தை வழங்காமல் மாவட்டத்துடன் தொடர்பில்லாதவர்களுக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரதேசத்தைச் சேர்ந்த பலர் அங்கு கூடி காடு அழிப்பை நிறுத்துமாறும் கனரக வாகனங்களை அகற்றுமாறும் கோரிக்கை விடுத்தனர். நீண்ட காலமாக அந்த பகுதியில் கூடியிருந்த மக்களுக்கு காணிகளை வழங்குவதில் முன்னுரிமை வழங்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேர்தல் முடிய ஆக்கள் இல்ல கேள்விப்பட்டு வர வண்டியாக செஞ்ச காணி பண்றாங்க. ஒரு கோஆர்டினேட்டர் மக்களுக்கான ஒரு கோஆர்டினேட்டிங் இல்ல, ஒரு அந்நியோன்யம் உறவு இல்லை. இந்த மக்களுக்கு என்ன நடக்குது பார்க்கணும். வன இலாகாவுக்கு சொந்தமான பகுதியை அமைச்சர் ரிஷாத் பதியுடைய தலைமையிலே அரசாங்க அதிபருடைய முயற்சிகளோடு அங்கே அந்த காடுகளை வெட்டி அதிலே குடும்பங்களை குடியேற்றுவதற்கான நடவடிக்கையிலே அரசு அதிகாரிகள் ஈடுபடுகின்ற வேளையிலே அது அந்த பகுதி மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேச மக்கள் தங்கள் கிராமத்திலே இருக்கின்ற காணிகள் இல்லாத வீடுகள் இல்லாதவர்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே ஏறக்குறைய 6500க்கும் மேற்பட்ட மக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வீடு இல்லாமல் காணி இல்லாமல் இருக்கின்றார்கள். அதேபோல் கரைதுறப்பட்டு பிரதேச பிரிவிலே கூட சுமார் 2750க்கும் மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்களுடைய கிராமத்துக்கு அயல் கிராமத்திலே காணிகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வழங்குங்கள், அதற்கு பின்பு ஏனையவர்களுக்கு வழங்குங்கள் என்று நாங்கள் கூற வேண்டும். இதை நாங்கள் மறைக்கவில்லை, தடுக்கவில்லை. ஆனால் இது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை விட்டிருக்கின்றோம். கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதட்ட நிலையினை அடுத்து அனைவரும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை இது தொடர்பில் பிராந்தியத்தில் உள்ள சகல நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் 3வது அணு பரிசோதனைக்கு கடந்த மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபை தடை விதித்ததனைத் தொடர்ந்து அந்த நாட்டினால் வழமைக்கு மாறாக தொடர்ச்சியான கடும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்போவதாகவும் மோதலுக்கான உத்தியோகபூர்வ அழைப்பினையும் வடகொரியா விடுத்திருந்தது. அது மட்டுமின்றி ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையினால் தடை விதிக்கப்பட்டிருந்த தமது அணு உலையினை திறப்பதற்கான கோரிக்கையினையும் வடகொரியா முன்வைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொண்ட வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடவடிக்கை வடகொரியாவின் ஆத்திரத்தை மேலும் உக்கிரமடைய செய்துள்ளதுடன் பல தரப்பினரதும் அறிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அணு வல்லமையை கொண்ட B-2 மற்றும் B-52 வெடிபொருட்களை ராணுவ பயிற்சிகளின் போது அமெரிக்காவும் தென்கொரியாவும் உபயோகித்திருந்ததுடன் பிராந்தியத்தில் ஏவுகணை பாதுகாப்பு முறைமை பயன்படுத்தப்பட்டுள்ள கப்பல்களும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கொரிய தீபகற்பத்தில் தந்திரோபாய ரீதியிலான ஸ்திர நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பிராந்தியத்தில் உள்ள சகல நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் இந்த அபாய நிலைமையானது அனைவருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் நிலவும் அமைதியின்மையை தணிப்பதற்கு அனைத்து நாடுகளதும் அரசாங்கங்கள் தத்தமது ஒத்துழைப்பினை அதிகரிக்குமாயின் அதனை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாத்தளையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பாக முழுமையான விசாரணைகளை நடத்துவதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்படும் போலீஸ் விசாரணைகளுக்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். மாத்தளை வைத்தியசாலை வளாகத்தில் உயிரியல் வாயு பிரிவை நிர்மாணிப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது கடந்த வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது 155 பேரின் எச்சங்களும் உலோக மோதிரங்கள் சிலவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இந்த மனித புதைக்குழியின் காலத்தை அறிந்து கொள்ள அறிக்கை ஒன்றை பெற்றுத் தருமாறு இதன்போது மாத்திரை நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதவான் தீர்மானித்தனர். களனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் பட்டப்படிப்பு ஆய்வு நிறுவனத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் தலைமையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக தொல்பொருள் திணைக்களத்தின் உதவியை பெற்று தயாரிக்கப்பட்ட அறிக்கை இதுவாகும்.
இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு மாத்தளை மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட உடல் எச்சங்கள் 1986 முதல் 1990 ஆண்டு கால பகுதிக்குரியவை என கடந்த மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றம் தீர்மானித்தது. மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பில் விசாரணை குழு ஒன்றை நியமிக்கும் தீர்மானம் தொடர்பில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பல்வேறு கருத்துக்களை இன்று வெளியிட்டனர். ஏன் இன்று இந்த மனித புதைக்குழிக்கு முன்னுரிமை வழங்குகின்றனர்? வேறு எதையும் செய்வதற்கு முற்படவில்லை. நாட்டிலுள்ள பிரச்சினைகள் இதனூடாக மூடி மறைக்கவே முற்படுகின்றனர். மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பில் அரசியல் முத்திரைகளை பதிக்காது அதை அகற்றி உரிய விசாரணைகளை நடாத்துமாறு நியமிக்கப்படும் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு நாம் சவால் விடுகின்றோம். சட்டம் ஒன்று இல்லாத அரசாங்கம் மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்டுமா என நாம் கேட்க விரும்புகின்றோம். நியமிக்கப்பட்ட எந்த ஒரு ஆணைக்குழுவும் அதன் பின்னரான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில்லை. அரசாங்கத்திற்கு உள்ள அழுத்தமே காரணம் என நாம் நம்புகின்றோம். ஏதேனும் ஓரளவு அந்த அழுத்தத்திற்கு பதிலாக அதிலிருந்து நழுவும் நோக்கில் இந்த ஆணைக்குழுவை நியமித்ததாக நாம் எண்ணுகின்றோம். ஆணைக்குழுவின் மூலமோ வேறு வழியிலோ நியாயம் கிடைக்குமானால் நாம் அதனை அனுமதிப்போம். இருப்பினும் இவ்வாறு நியமிக்கப்படும் ஆணைக்குழு தொடர்பில் எமது மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. மாத்தளையில் குழிகள் தோண்டப்பட்ட போது எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டவுடன் ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கின்றனர். திவிநகம் ஊடாக விதைகள் விதைக்கப்பட்டதும் பலவிதமான மரங்கள் வளர்க்கின்றன. சில விதைகள் மரமாவதில்லை. அந்த விதைகளை தேடுவதற்கு ஏதேனும் ஆணைக்குழுக்கள் இல்லை. அதிகம் தோண்ட வேண்டாம் என நான் கூறுகின்றேன். 71ஆம் ஆண்டு எலும்பு கூடுகளும் வெளியில் வரலாம். இந்த ஆணைக்குழுவின் இறுதியில் கடதாசுகளும் வழங்கப்பட்ட சம்பளங்களும் அங்குமிங்கும் ஓடிய பெட்ரோல் டீசல் செலவுகளுமே எஞ்சுகின்றது. அந்த ஆணைக்குழுவுக்கான செலவுகளையும் மக்கள் வயிற்றிலேயே அடிக்கின்றனர். குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரி தனமல்வில பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக தனமல்வில கொழும்பு பிரதான வீதியின் பிரதான போக்குவரத்து மார்க்கம் ஒரு சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 19வது மைல் கிராமம், ஒஸ்கல, நிக்கார, தஹா தமாரம் மற்றும் தனமல்வில ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு தனமல்வில பிரதான வீதியின் 19வது மைல் கல்லிற்கு அருகில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியினை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. போக்குவரத்திற்கு மாற்றுப்பாதை ஒன்றை போலீசார் ஏற்பாடு செய்த போதும் அந்த வீதியையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடை செய்தனர். மொனரகலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிமல் ஸ்ரீ பெரேரா ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி அவர்களை அங்கிருந்து அகற்ற மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியடைந்தது. அரசியல் தலைவர் ஒருவர் தங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் என கோரிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தனமல்வில பிரதேச சபையின் தலைவர் குறித்த பகுதிக்கு வருகை தந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். எனினும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டுமா என முதலமைச்சருடன் சந்திப்பொன்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பிரதேச சபையின் தலைவரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாகாண முதலமைச்சர் தொலைபேசியூடாக பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். விளம்பரங்களின் பின்னர் எமது வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.